யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. ரீபாலாபாரா ஷந்தூரி கபாரா ரந்தா. உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய வல்லமை இறங்குவதாக. இந்த வேளையில் எங்களோடு பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையுமோடு பேசுவீராக. உம்முடைய வல்லமையான பலத்த கரத்துக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். பரலோகத்தின் வல்லமை இறங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். வசனத்தின் மூலமாக எங்களோட உற்சாகப்படுத்துவீராக, சந்தோஷப்படுத்துவீராக, எங்களை ஆறுதல் படுத்துவீராக. பரந்த உலகத்தில் இருக்கிற கணக்கற்ற பிரச்சனைகள் மத்தியிலும் எங்களை உற்சாகப்படுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கை விடுவதுமில்லை. கர்த்தர் யோசுவாவிடத்தில் ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு நல்ல உற்சாகமான வசனத்தை எடுத்துரைக்கிறதை பார்க்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரு? நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது கிடையாது. நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன் ஒருத்தரும், பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், எவனாக இருந்தாலும் சரி, ஒருத்தரும் உனக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பது கிடையாது. மோசையோடு கூட இருந்தது போல் உன்னோடு கூட நான் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கை விடுவதும் இல்லை. வாக்கு தத்தம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தை எவ்வளோ உண்மையாக இருக்குது என்பது பார்க்கும்போது உற்சாகத்தை தான் கொடுக்கிறது. கர்த்தர் மோசையோடு கூட இருந்தார். கர்த்தர் மோசையோடு கூட இருந்தார். அவரோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது என்னை அதிகமாக உற்சாகப்படுத்தி விட்டது. கர்த்தர் மோசையை அழைத்தார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தரே மோசையினுடைய பேரை சொல்லி அழைத்து அவர் உண்மை உள்ளவர். அவர் தம்முடைய ஊழியத்திற்காக, தம்முடைய சேவைக்காக, தம்முடைய வேலைக்காக அழைத்தார். அற்புதமாக அவருடைய பேர் சொல்லி கூப்பிட்டு அழைத்திருக்கிறார். ஆனால் மோசையை கர்த்தர் எப்படி பயன்படுத்தினார் என்று நாம் பார்க்கும் பொழுது, யாத்திராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோடே சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றார். பாருங்க, கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு. இந்த பாருப்பா, பார்வோன் முன்னால் நிற்க போகிற, நின்ன உடனே அவன் ஏதாவது கேட்பான். கேட்ட உடனே உன்கிட்ட இருந்த கோலை எடுத்து கீழே போடு, அது சர்ப்பமாக மாறிவிடும் என்றார். 11ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். பாருங்க 12ஆம் வசனம். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்ட போது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவருடைய கோல்களை விழுங்கிற்று. பாருங்க, இதுதான் கர்த்தருடைய வல்லமை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, அவன் பார்வோன் என்ன பண்ணுறான்? எகிப்தில் உள்ள சகல சூனியக்காரர்களையும் சாஸ்திரிகளையும் எல்லா மந்திரவாதிகளையும் அழைக்கிறான். அவ்வளோ பேரையும் கூப்பிட்றான். பாருங்கள், அவன் மொபைலில் கூப்பிடலை, எல்லாரையும் கூப்பிட்டான். அத்தனை பேர் வந்துட்டாங்க. அப்போ எப்படி இருக்கு பாரு, எகிப்து தேசத்தில் உள்ள அத்தனை மந்திரவாதிகளும் வந்தாச்சு. அத்தனை மந்திரவாதிகளை வந்த உடனே ராஜாவுக்கு முன்னால் நின்ன உடனே என்ன சொன்னார்? எப்பா, இவன் கோலை போட்டு கோலை பாம்பை ஆக்கிட்டான், நீங்கள் எல்லோரும் உங்கள் கோலை போடுங்க, உங்கள் கையில் வச்சுருந்த மந்திர கோலை போடுங்க அப்படின்னாங்க. சொன்ன உடனே இவங்க கோலெல்லாம் பாம்ப ஆரம்பிச்சிட்டு, எல்லா மந்திரவாதிகளுடைய கோலம் பாம்பாக மாறிவிட்டது. ஆனால் அங்கே பார்க்குற மோசையினுடைய கோலாகிய பாம்பு எல்லா பாம்பையும் விழுங்கி விட்டது. இப்போ யார்கிட்ட கோல் கிடையாது? மந்திரவாதிகிட்ட கோல் கிடையாது. ஒரு மந்திரவாதிக்கு முக்கியமானது என்ன தெரியுமா? கோல் இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டான். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனோன்னா மாற்று வஸ்திரம் கூட இல்லாமல் இருக்கும். கையில் ஏடிஎம் கார்டு கூட இருக்காது. ஆனால் கோலை மட்டும் விட மாட்டான். அதுதான் அவனுடைய கண். ஏன்னா அதில் தான் அவனுடைய உயிரே அதில் தான் இருக்குது, அவன் பிழைப்பு அதில் தான் இருக்குது. இப்போது எல்லாருடைய மந்திர கோலையும் கர்த்தருடைய வல்லமையினால் பிடுங்கப்பட்டது. எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகள் ஒரு பக்கம், மறுபக்கம்
கர்த்தருடைய தாசன் மோசே. எப்படி இந்த மோசேக்கு அந்த வல்லமை வந்தது? நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கை விடுவதும் இல்லை. இப்போ நம்ம ஆராதிக்கிற தேவன் மிகப்பெரிய வல்லமை உள்ளவர், மிகப்பெரிய வல்லமை உள்ளவர். அதே யாத்திராகும் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லோர் மேலும் உண்டானதினால் அந்த கொப்பளங்களின் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது. பாருங்க, அப்போ கர்த்தர் வாதையை கொண்டு வருகிறார். எகிப்தில் வரும்பொழுது எல்லார் மேலேயும் கொப்பளம் வருகிறது, அத்தனை பேர் மேலேயும் கொப்பளம் வருது, எல்லார் மேலேயும் கொப்பளம் வருது. கொப்பளம் வந்த உடனே அவன் ஒரு காரியம் சொல்லுவான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மந்திரவாதிகள் மேலேயும் அந்த கொப்பளங்கள் வந்து விட்டது. ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? மந்திரவாதிகள் ஒருவனும் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் போய்விட்டது. எகிப்தில் உள்ள அத்தனை மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்னால் நிற்க முடியல. ஒரே ஆள் மோசே. அந்த பக்கம் ஆயிரக்கணக்கான மந்திரவாதிகள் ஒருத்தராலும் நிற்க முடியவில்லை. அந்த தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இந்த வல்லமை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அருள வேண்டும். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கை விட்டுவதும் இல்லை. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக நிற்பவன் யார்? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, if God be with us, who can be against us? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா? கர்த்தருடைய வல்லமை நம்மீது வல்லமையாக இறங்க வேண்டும். ஒரு மந்திரவாதி ஏற்று நிற்பது கிடையாது. ஹல்லேலூயா. எந்த ஒரு மந்திரவாதியாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வல்லமை உண்மையாகவே கர்த்தரும் கூட இருக்காரா இல்லையா? கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் நமக்கு ஏற்று யாரும் நிற்கவே முடியாது. ஆனால் கர்த்தர் எப்படி பயன்படுத்தினார்? மந்திரவாதிகள், அந்த வசனத்தை பாருங்க, ஒருவனும் மோசேக்கு முன்பாக நிற்க கூடாதிருந்தது. அந்த வல்லமை நமக்குள் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வல்லமை நமக்குள் இருக்க வேண்டும். மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். கர்த்தர் சொல்றாரு, மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். எந்த மாந்திரிக கிரியைகள் உன் வீட்டுக்குள்ளே நுழைவே முடியாது. கர்த்தருடைய மகத்துவத்தின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் வரதான் செய்கிறது. ஐயோ, அவங்க வச்சுட்டாங்க, இவங்க வச்சுட்டாங்க, ஒரு பயம் வைக்க முடியாது. நாம் ஆராதிக்கிற இயேசு வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. மகிமை உள்ளவர், அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார், அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். யாத்திராகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். பாருங்க, சாதாரண மோசே எல்லாருக்கும் முன்பாக பெரியவனாக இருந்தார். The man Moses was very great in the sight of the people. கர்த்தர் அவனை உயர்த்தினார். அவன் என்ன சாதனை பண்ணான்? ஏதோ படைமுயற்சி கூட்டம் நடத்தினானா? இல்லை, மந்திரவாதிகள்கிட்ட மோதி பெரியவன் ஆக்கிட்டான். அதனால தான் அதுதான் பெரியது. நம்ம ஆராதிக்கிற இயேசு வல்லமை உள்ளவர், அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் சொல்கிறாரு, மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். யோசுவா 1:5 உங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கை விட்டுவதும் இல்லை. நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறவர் கர்த்தர், இருதயத்துக்குள் இருக்கிற ஆண்டவர். அப்போது நம்ம கர்த்தர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ வல்லமை உள்ளவர். யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த கிரியைகளை ஒன்றும் பண்ணவே முடியாது. எந்த கிரியைகளும் ஒன்றுமே செய்யவே முடியாது. நம்முடைய தேவன் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். கடைசி காலத்தில் வாழுகிறோம். ஆனால் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் யோசுவா 1:5 திருப்பி வாசிங்க பிரதர், எல்லாரும் எடுங்க. யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
உன்னை கைவிடுவதும் இல்லை. எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் தெரியுமா? நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், நீ 100 வயசு வரைக்கும் இருக்க போறியா? சந்தோஷம். எத்தனை வருஷம் இருக்க போறியா? ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை, இல்லவே இல்லை. கர்த்தர் இவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க. அவர் கொடுத்த வாக்குத்தத்தம், கரம் பிடித்தவர், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். சீடர்களிடத்தில் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேற்றினார். மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட நான் இருப்பேன். நாம் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் அற்புதங்கள், அதிசயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு பக்கம் மக்கள் கஷ்டப்படுவார்கள், ஆனால் நம்மை தேடி வருகிற மக்களுக்கு நாம் ஆறுதல் அளிக்க முடியும், நாம் ஆறுதல் அளிக்க முடியும். மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். அந்த ஒரு சந்தோஷம். எனக்கு அன்பான சகோதரனை, சகோதரியே, இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நாம் கேட்கணும், உரிமை பாராட்டணும். நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க மோசையோடு கூட இருந்தது போல் உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் என் கூட இருக்கிறதை நான் எப்படி உணர்வேன்? இப்பொழுது இங்கே எல்லா கிரியைகளெல்லாம் ஒற்றையும் ஆண்டவரே, உன் வாயின் வார்த்தையை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். உன்னுடைய வாயின் வார்த்தைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு காலம், அர்த்தம் சொல்கிறாரு, என்னை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படுவதில்லை, அவர்களை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இந்த தேவன் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். பக்கம் பிரச்சனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், பயப்படாத, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார், அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அறிவார், தம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை பார்த்து கொண்டே இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கடைசி காலத்தில் ஒரே ஒரு மோசே எகிப்தில் உள்ள ஃபாரோன் வீட்டிலும் அத்தனை மக்கள் முன்னாலேயும் அவனை உயர்த்தினார். காரணம், ஃபாரோன் வீட்டில் எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? அங்கே போகிறான் பத்தியா, நம்ம ஊரில் இருக்க மந்திரவாதியுடைய கோலெல்லாம் பிடிங்கிட்டான், அந்த ஆள் தான்ப்பா போகிறான் பாரு, எல்லாருடைய கோலையும் பிடிங்கிட்டான், எல்லாருடைய வல்லமையும் பிடிங்கிட்டான். நம்முடைய தேவன் அற்புதமானவர், ஹல்லேலூயா, அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய எல்லாருடைய வல்லமைகளை முறியடித்து தள்ளுவார். பயப்படாத, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எதை குறித்து கவலையே இல்லை, எந்த காரியத்தை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்கள், என் வீட்டுக்கு முன்னால் எலுமிச்சம்பழம் போட்டான், பூசணிக்காய் போட்டு உடைக்கிறான், அது பண்ணி வச்சுட்டான், மந்திர தண்ணியை தெளிச்சிட்டான். கவலையே படாது. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வாக்கு தத்தம் செய்த கர்த்தரை, வாக்கு மாறா உண்மை நாதரை, இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு பயத்தின் கிரியைகள் தான் தடுமாற்றத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை 12 சீஷர்களையும் கர்த்தர் நியமித்த உடனே 12 பேருக்கும் பிசாசு துரத்துற பணியில் தான் ஈடுபடுத்தினார். வேதாகமத்தில் உள்ள எல்லா காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா அவர் அதை தான் செய்தார். கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம மட்டும் இந்த உபதேசத்தில் தீவிரமாக ஈடுபட்டோம் என்றால் கர்த்தர் மிகப்பெரிய அதிசயங்களை நாம் சாதிக்க முடியும், பார்க்க முடியும். நம்ம கல்வாரியின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், பயப்படாதீங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஒரு காலமும் ஒரு நிமிடம் கூட யாரும் எந்த தீமை உனக்கு பண்ணவே முடியாது. காரணம், வாக்கு தத்தம் பண்ணினவர். மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கை விடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த தேவன் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து வாக்கு தத்தத்தை உரிமை கொள்வோமாக. எல்லாரும் வாயை நல்ல திறந்து யோசுவா 1:5 படி சொல்லுங்கள். யோசுவா 1:5 படி, நீர் என்னோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். மோசையோடு கூட இருந்தது போல என்னோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் சொல்லியிருக்கிறீர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கை விடுவதும் இல்லை. ரீபா லாபானா தீபா லாகபாரா ரந்தாலா ரபா ரீதாலா ரபா ஷக்கரா ரந்தாலா ரந்திலா லபா நீ கபாலா ரந்தாலா ரபா.
உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, உம்முடைய வல்லமை இறங்குவதா. ரீபாலாபாராபா ஷக்கரா லந்தலாலந்தலாலபா. உம்முடைய வல்லமை அக்கினி ஜுவாலையாய் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கிரியைகளையும் நிர்மூலமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆண்டவரே. உலகத்தில், பரந்த உலகத்தில் எங்குமே தீமை செய்கிறவர்கள் பெருகிவிட்டார்கள், பலிவிட்டார்கள், அதிகரித்து விட்டார்கள். பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். 7 வழியாய் ஓடி போகிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. உன்னை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. ஹல்லேலூயா. ரீபாலாபாராபா சந்தலாபா. உம்முடைய வல்லமையினால் அடியனை நிரப்புவீராக. உம்முடைய வல்லமையினால் அடியனை இந்த காலை நேரத்தில் அக்கினி ஜுவாலையாய் நிரப்புவீராக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.